ஈரோடு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது சிலர் அனுமதியின்றி வீடியோ எடுத்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஊடகங்கள், காவல்துறை வேணும். ஏன்னா காவல்துறை எங்களை அடக்கி ஒடுக்கி பண்றீங்களே. ஊடகத்தை தவிர வேற யாரும் எடுக்க வேண்டாங்க. இப்பொழுது நான் ஒரு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப நான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகணும். அப்ப என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்ப இங்க என்ன, கூட்டமா போக கூடாது. நாங்க வேட்புமனு தாக்கல் போது ஒற்றை ஆளாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தேன். அதற்கு பிறகு மக்களை சந்திப்பதற்காக நேற்று கேட்கும் பொழுது 5 பேர் போகலாம். நாங்க எப்பா தம்பி, ஊடகத்தை தவிர நான் ஒண்ணு சொல்றேன், ஊடகத்தை தவிர யாரும் எடுக்காதீங்கப்பா. ஊடக நண்பர்களை தவிர எடுக்காதீங்க, விடுங்க. மற்றவங்க ஆனா தேர்தல் ஆணையம் எடுக்க வேணாங்க. இப்ப எங்களுக்கு நான் ஒரு வேட்பாளராக என்னுடைய மக்களை நான் பிறந்து வாழ்ந்த இந்த மண்ணில சந்திக்கிறதுக்கு அனுமதி மறுக்குது. போன இடைத்தேர்தல மக்களை கொண்டு போய் பட்டியல ஆடுகளை அடைப்பது போல அடைச்சு என்ன பண்ணாங்க, அவர்களுடைய இலவசத்தை கொடுத்து பலகீனத்தால வாக்க வாங்கினாங்க, காசை கொடுத்து. ஆனால் இப்ப என்ன பண்றாங்க, வேட்பாளரே போகவே கூடாதுன்னு தடுக்கிறாங்க. எந்த இடத்துலயும் அனுமதி கொடுக்கப்படுவதில்லை. இன்னைக்கு வெறும் 5 பேர் இந்த ஆட்டோ ஓட்டுநர் அவர்களை சந்திக்கணும். அவர்கள் விரும்பியதால நான் வந்தேன். ஆனா என்ன செய்யறாங்க, இல்லங்க அனுமதி மறுப்புங்கிறாங்க. இனிமேலும் இந்த அராஜக திமுக கொடுங்கோல் ஆட்சி சொல்வதை கேட்டு நடக்க முடியாது. ஆனால் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். இதுவரைக்கும் நடந்தோம். உண்மையில் அதாவது எந்த ஒரு யார் எது சொன்னாலும் முறையாக நம்ம இந்த மண்ணில ஒரு அறம் சார்ந்த ஒரு தேர்தலை சந்திக்கணும், நியாயமான முறையில சட்டப்படி சந்திக்கணும். இந்த மண்ணில மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். அரசியல்ங்கிறத மக்களுக்கு செய்கின்ற சேவை. ஆனால் அது இந்த வரைக்கும் இல்ல. இந்த 50 ஆண்டுகளாக ஆண்ட திமுக என்ன நினைக்குதுன்னா, நம்ம மக்களை சந்திக்கவே கூடாம செய்து, நாம் தமிழர் கட்சி மக்களை சந்திக்க கூடாம செய்து மீண்டும் தமிழ் தான சொல்ற புரியலையா அவர் எவரு சொன்னாரு? திமுக வேலை செய்றீங்க. நீங்க பேசுற கேஸ் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.